இந்த குந்தவையை கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது. இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளியில வராம கொஞ்சம் நாளைக்கு. இந்த வீடியோ வைரல் ஆன நிலையில இதை பார்த்து த்ரிஷாவும் கொஞ்சம் கடுப்பாகி அவங்களுடைய ஸ்டோரியில சில விஷயங்களை போட்டிருந்தாங்க. மைக்கு முன்னாடி பேசுவது எப்பவுமே நகைச்சுவா மட்டும் இருக்காது, அது உங்களுடைய முட்டாள்தனத்தையும் காட்டும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்ல பார்த்திபனை தாக்கி போட்டிருந்தாங்க. இதை பார்த்து நடிகர் பார்த்திபன் அவர்களும் த்ரிஷாவுடைய இந்த பதிவை பார்த்து அதுக்கு வருந்தும் வகையில எது நடந்தது அது தவறாகவே நடந்தது, வருந்துவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல கூட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நீங்க பண்ணது தப்பு தான், நான் வருந்திதான் ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரிதான் அந்த ட்வீட் உணர்த்தக்கூடிய விஷயமாவும் இருக்கு. இதுல வருத்தமும் தெரிவிக்கிறார். வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை வருத்தமாவும் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி, வருந்துவதை தவிர எனக்கு வேற வழி இல்ல, எது நடந்தோ அது தவறாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் தப்பு தப்புதான்ற மாதிரியான அவருடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு வாய்ஸ் நோட்டையும் போட்டிருக்காரு.